வந்து உலகெங்கிலும் இருக்காங்க. நம்ம பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிற குருவிக்காரர்கள் அல்லது நரிக்குறவர்கள் சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி. ஏன்னா அவனுடைய மொழி வந்து அந்த மொழியில் இல்லாத மொழியே இல்லை. அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட வாகிரி நம்ம சொல்கிற தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நரிக்குறவர்களுடைய மொழியை பார்த்தா வாகிரி மொழியும் பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ஆராய்ச்சி செய்யும் போது கிட்டத்தட்ட தென்னிந்தியாவுடைய அத்தனை மொழி தன்மையான இருக்கும். வெறும் சொற்கள் மட்டும் இல்லை, அந்த சென்டென்ஸ், வாக்கிய அமைப்பு, ஒலி அமைப்பு, இதெல்லாம் எதுக்கு சொல்லுகிறேன்னா, அதுக்கு ஒரு சின்ன அகராதி முயற்சி நடந்தது, வெளியிட்டாங்க. நேஷனல் ஃபோக்லோர் சப்போர்ட் சென்டர்னு. அதுக்கு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ஸ் பல லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து ஒரு 5-6 அறிஞர்கள் நிறைய செலவு பண்ணி தான் செய்தாங்க. எதுக்கு சொல்லணும்னா, பல பேருடைய உழைப்பு, பல நாள், பல மெட்டீரியல்ஸ் தேவைப்படுற உழைப்புகளை எல்லாம் வாங்கி கொண்டு ஒரு அடக்கமான ஒரு அறிஞர், ஒரு ஜெய்சங்கர் சிம்பிளாக செய்கிறாருங்கிறது தான். இது செய்திருக்கிற வேலை பெரிய வேலைங்கிறதுக்காக அந்த 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 மற்ற நடவடிக்கைகளை சொல்லுகிறேன். அடுத்தது இது வந்து நான் என்ன சொன்ன மாதிரி கிளைமொழிகளுக்கு, மொழிகளுக்கு, அகராதிகளுக்கு, மானிடவியலுக்கு, வட்டார இலக்கிய படைப்பாக்கத்திற்கு மிக அருமையான இன்னொன்று ஒரு கருத்து, மிக அருமையான கருத்து அம்மா கூட சொன்னாங்க. இவருடைய நூல் வந்து வழக்கமாக ஒரு அகராதிங்கிறது எதுக்குங்க, குறிப்புதவி நூலாக தாங்க அதை பயன்படும், ரெஃபரன்ஸாக தான் பயன்படும். அட்லீஸ்ட் படிக்க பயன்படாது. எந்த டிக்ஷனரியுமே இப்போ ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வாங்கிட்டோம், சரி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வாங்கிட்டோம், இந்த மாதத்தில் இந்த புக்கை படிச்சு இந்த டிக்ஷனரி முடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு யாரும் பண்ணுறது இல்லை. எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்போ ரெஃபர் பண்ணணும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி அம்மா சொன்னது உண்மை. இந்த வட்டார பழக்க சொல்ல அகராதியை நீங்கள் அப்படியே ரசனையோடு படிக்கலாம். ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே ரசித்து முதல் பக்கத்தில் வந்து ரசனையோடு படிக்கலாம். அது ஏன் அப்படின்னு கேள்வி. என்ன கேள்வினா, இது ஒன்றும் நாவல் இல்லை. ஒரு வட்டார வழக்கில் அண்மையில் சப்பை பொகுலு அப்படிங்கிற ஒரு நாவலை இருளிகா மொழியில் பொடியன் லக்ஷ்மணன் வெளியிட்டார். அது வந்து வெளியிட்டார், சந்தோஷம், அந்த மொழிக்கு ஒரு கொடை தான். ஆனால் அவருக்கு திருப்தி, சரி அந்த மொழியை வளர்க்கணும்னு நினைக்கிற அறிஞர்களுக்கு திருப்தி. ஆனால் படிக்கும்போது ரொம்ப சிக்கல் இருக்குது. ஏன்னா அதுக்கு திரும்ப அதுக்கு நீங்கள் அங்கங்கே சில இது போட வேண்டியிருக்கு, க்ளோசெட் போட வேண்டியிருக்கு, கொஞ்சம் அது கூட மல்லு கட்ட வேண்டியிருக்கு, எஃபோர்ட் எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த வட்டார வழக்கு சொல்ல ஒரு அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற விதம் என்னன்னா, இந்த 1500 சொற்களை 3 பிரிவில் பிரிச்சுட்டாரு. பிறகு பிரிச்சுட்டு 3 அகர வரிசையில் தராரு. தனியாக பின்னாடி க்ளோசரி தராரு, அது இருக்கட்டும். அந்த அகர வரிசையில் எல்லா சொற்களையும் சொல்லும்போது வெறும் அந்த சொல்லி அர்த்தத்தோடு நிறுத்ததில்லை. சொல்லு, அர்த்தம், பிறகு அதே வாக்கியத்தில் அமைச்சு காட்டார். அந்த சொல்லினுடைய பொருள் கேட்கும்போதே சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. வெறும் அர்த்தம் மட்டும் இல்லை, அதனுடைய தன்மை, கான்டெக்ஸ்ட் சொல்கிறார். வேர்டு, மீனிங்கு, பிறகு சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இது வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு லெக்சிகன் வேலையை தான் செய்ய ஒழிய தெசாரஸ் வேலையை செய்யுதுன்னு சொன்னேன். லெக்சிகன் நமக்கு டிக்ஷனரி தெரியும், லெக்சிகன் தெரியும், தெசாரஸ் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெசாரஸ்ங்கிறது டிக்ஷனரியோட ஆழமானது, லெக்சிகனை விட ஆழமானது. அது என்னன்னா, ஒரு வேர்டு தமிழுக்கு தெசாரஸ் இந்த வரைக்கும் கிடையாது, நம்முடைய சிறப்பான மொழி கிடையாது. ஆனால் கொஞ்சம் தமிழுக்கு தெசாரஸ் இருக்கா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டால் அப்படிட்டானோ இல்லைன்னு சொல்லாமல் தெசாரஸ் மாதிரி என்கிட்டயும் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் அபிதான சிந்தாமணி. நிகண்டுகளை ஓரளவுக்கு தான் சொல்லலாம். நிகண்டுகள் ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது தமிழில். இருந்தாலும் அபிதான சிந்தாமணி கிட்டத்தட்ட தெசாரஸ் மாதிரி. ஏன் தெசாரஸ் சொல்கிறாங்க, எனக்கு உண்மையாகவே தெசாரஸுக்கு இணையான தமிழ் சொல்ல எனக்கு தெரியும். என்னென்ன முயற்சி பண்ணணும், நீங்களே சொல்லுங்கள் அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம், அது எப்படி இருக்குன்றத சொல்லேன். ஒரு வேர்டு, அதனுடைய மீனிங், பிறகு அந்த சொல்லுக்கான இணை சொற்கள், பிறகு அந்த சொல்லுக்கான எதிர் சொற்கள், பிறகு அந்த சொல்லுகளை வந்து வாக்கியத்தில் அமைப்பது, பிறகு அந்த சொல்லுக்கு அர்த்தம் புரியலன்னா படம், பிறகு அந்த சொல் மாதிரி வேறு மொழிகளில் இருக்கா இல்லையா, இல்லை எங்கேயாவது ஒரு இலக்கியத்தில் அந்த தொடர் இருக்கா, இவ்வளவும் சொல்லப்படுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் தெசாரஸ், முழு தெசாரஸ் இல்லை. என்ன படம் இருக்குது, வாக்கிய அமைப்பு இருக்குது, சொல்லுக்கான அர்த்தம் மீனிங் இருக்குது. இதில் ஒன்று மட்டும் இதில்
ஒரு சின்ன நம்ம பாராட்டிக்கிட்டே இருக்கிறது மட்டும் திறனாக சில சில கிரிட்டிக்கல் வியூ பாயிண்ட்ஸ் சொல்லணும். என்னன்னா, இப்போ இந்த ஜவாது மலை வட்டார வழக்கு சொற்கள் இந்த பகுதியில் இருக்க சொற்களை பட்டியலிட்டு அவரே சொன்னார், இது சில சொற்கள் ஜவாது மலையில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களிலும் இருந்து சில சொற்கள் சில பகுதிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதை சுட்டி காட்டுறாரு. ஒரு சொல்லுன்னா இந்த சொல் ஜவாது மலை பகுதி முழுவதும் இருக்கிறது, சில சொல் இந்த பகுதி மட்டும், அந்த ஊர் மட்டும், அந்த பகுதி மட்டும் சொல்றாங்க. இது வந்து நல்ல நல்ல கருத்தான இது. என்னன்னா, ஒரு ஜவாது மலை முழுக்க இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கு வர்றப்ப இந்த சொல் ஜவாது மலை முழுக்க இருக்கிறது அப்படி வந்த ஒரு வரியை எல்லா சொற்களும் நான் பேஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பதிலாக ஜா மோ அப்படின்னு மட்டும் போட்டிருந்தா 1000 வரை சேவ் பண்ணிருக்கலாம். ஜாமு அப்படின்னா ஜவாது முழுக்க இருக்கும். ஜவாதில் எந்த பகுதியில் இருக்கோ அதை மட்டும் போட்டு அதுக்கு ஏதாவது குறிப்பு அப்ரிவேஷன் போட்டிருந்தா இதில் ஒரு 5 பக்கம் குறைச்சிருக்கலாங்க. இப்போ நான் சொல்கிற சஜஷனை நான் எப்படி முதல்ல சொல்லியிருக்கேன், மறந்துட்டு நான் அதெல்லாம் குறித்து வச்சுருந்தேன். அந்த குறிப்பை வேறு படித்து இப்போ வேறு குறிப்பு வச்சுருக்கேன். இது ஒரு எடிட்டிங்கில் உள்ள ஒரு பதிப்பில் உள்ள ஒரு பிரச்சனை. அடுத்த சில 1-2 கருத்துக்களை நான் சொல்கிறேன். எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்னையும் பின்பற்றாமல் ஜெய்சங்கர் அவர்கள் சுயமான ஒரு மெத்தடாலஜி படி, நெறியியல் படி, அதுவும் செயற்கையானதாக இல்லாமல் கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் கிரவுண்டட் தியரின்னு சொல்லுவாங்க. இதுதான் பல ஆண்டு உழைப்பில் சுய அனுபவத்தில் பார்க்கப்பட்ட வெளிப்பாடுகளை வெறுமனே அகராதிக்காக மக்களிடம் கேட்டு எழுதாமல் தெரிந்த சொற்கள், புரியாத சொற்கள் அனைத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஒரு தனி மெத்தடாலஜியை வட்டார வழக்கு சொல் அகராதிக்கு ஒரு புதிய நெறிமுறையை உருவாக்கி இருக்கிறார். இந்த புதிய நெறிமுறையெல்லாம் செயற்கையானதல்ல, தன்னுடைய அனுபவ வாயிலாக வரும். இதுதான் நான் என்ன சொன்னல, கிரவுண்டட். இப்பெல்லாம் வந்து ஆராய்ச்சியில் வந்து நீங்கள் ஏதாவது தேதியை போய் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழசு, அது ரொம்ப செயற்கையாக இருக்கும். அது வந்து செருப்பு வாங்கிட்டு அதுக்கு தகுந்தபடி காலை வெட்டிக்கிற மாதிரி, அது ரொம்ப தப்பு இல்லையா? அதுக்கு பதிலாக உண்மையிலே உயர்வான ஒரு ஆராய்ச்சி நெறிமுறை என்னன்னா, தரவுகள் சேகரிக்கிறீங்க, அது அந்த முடிவு, அந்த ஆய்வு முடிவு ஒரு கோட்பாடாக உருப்பெறணும். உங்களுடைய தரவே ஒரு புது கோட்பாட்டை உருவாக்கும். அது மாதிரி இவர் தன்னிச்சையா தன்னியல்பா உண்டாக பெறுகிற வார்த்தைகளை பட்டியலிட்டு ஒரு முறையில் கணக்கான பயன்படுத்தி செய்திருக்கிறார். இதில் இந்த 2வது பகுதி இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது. அந்த மொழி லிங்குஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதில் பேச்சொலியியல், பேச்சு கூறுபாட்டியல் அதெல்லாம் வருது. எனக்கு இப்போ ஒரு டெக்னிக்கலான விஷயங்கள், அந்த டெக்னிக்கலான விஷயங்கள் என்னென்னா சில சாதாரண அனுபவத்தில் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கெல்லாம் வந்து சில நூல்கள் எனக்கே சில புரிந்து கொள்வதற்கு சுப்பிரமணியம் நாங்கள் எஃப்ஆர்ஆர்சி இருக்கும்போது ஒரு 2 நூல் வெளியிட்டோம். ஒன்று வந்து பேச்சு கூறுபாட்டியல், இன்னொன்று பேச்சொலியியல். அந்த பேச்சொலியியலும் பேச்சு கூறுபாட்டியலும் படித்தா தான் அந்த செகண்ட் ஆஸ்பெக்டே புரியுது. இது லிங்குஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணணும். நமக்கு லிங்குஸ்டிக்ஸ் பேஸ் கொஞ்சம் கம்மி, தன்னியல்பாக வருது இவருக்கு, அது ஒரு சிறப்பு. அடுத்தது இதில் என்னன்னா, இப்போ இதில் நிறைய புது சொற்கள் இருக்குல்ல, இந்த புது சொற்கள் எல்லாம் அது நம்முடைய இந்த நூலுக்கு அணிந்துரை கொடுத்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயதேவன் கூட சொல்லியிருக்கிறாரு. இதுவரையிலும் தமிழ் அகராதியில், தமிழ் எழுத்துப்பரப்பில் வராத சில சொற்கள் இருக்கின்றன. அது ஒரு முக்கியமான, தமிழுக்கு ஒரு முக்கியமான கொடை இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இன்னொன்று, இந்த வட்டார வழக்கு சொல்ல அகராதி இன்னொரு விதத்தில் ஏன் முக்கியத்துவம் வருதுன்னா, இப்போ தமிழ்லாம் டிக்ஷனரி வருது. இப்போ நிறைய கம்பெனியோட டிக்ஷனரி போடுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு மொழிக்கு அத்தாரிட்டேட்டிவான ஒரு டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கும். சிலது 1, 2, 3 கூட இருக்கலாம். இப்போ ஆங்கிலம் இருக்குன்னா ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி, இட் இஸ் அத்தாரிட்டேட்டிவ். ஒரு மேக்மெல்லன் அத்தாரிட்டேட்டிவ், ஏன்னா உலக மொழி கேம்பிரிட்ஜ் அத்தாரிட்டேட்டிவ். ஐயா நமக்கு வந்து 3-4 அத்தாரிட்டேட்டிவான அகராதி தேவையில்லை. குறைஞ்சபட்சம் 1-2 அத்தாரிட்டேட்டிவான டிக்ஷனரி இருக்கான்னா இருந்தது, இப்படி இல்லை. எவ்வளோ சோகம் பாருங்க. அதாவது இன்றைக்கு கணினி இருக்கு, வளர்ந்த தொழில்நுட்பம் சாதாரணமாக இருக்கு. டிக்ஷனரி இப்போ நம்மலாம் சொல்லு மீனிங்லாம் செல்லுலே பார்த்துடுறோம், சந்தோஷம், அதெல்லாம் வசதி இருந்தாலும் அத்தாரிட்டேட்டிவ்னா அதிகாரப்பூர்வமான தமிழ் அகராதி என்பது
முதல்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய டிக்ஷனரி இருந்தது. பிறகு அதே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லெக்சிகன் இருந்தது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய டிக்ஷனரி, அந்த அத்தாரிட்டேட்டிவ் டிக்ஷனரி எந்த அளவுக்கு புதுப்பிக்கப்படலைங்க. அது உருவான போதே அது முழுமையானது இல்லைங்க. ஆனால் இருந்ததுல பரவாயில்ல, உள்ளதுல பரவாயில்ல. இங்கிலீஷ் அது உருவாகி 50 வருஷம் வந்துச்சு. லட்சுமணசாமி வாரியார் இருந்தப்ப உண்டான ஒரு சிதம்பரநாத செட்டியார் எடிட் பண்ண அந்த டிக்ஷனரி இப்போ அதுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமான ஆராய்ச்சி உருவாக்கப்பட்டது. லெக்சிகனுக்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது. தேவநாய பாவலர் இன்னும் சில பேர் எடுக்கப்பட்டாங்க. இது ஆனால் இப்போ சில அங்காந்து பல முயற்சி எடுத்து தன்னியல்பாக சில நிறுவனங்கள் உருவாக்குது. இப்போ தற்கால தமிழ் அகராதின்னு சொல்லி கிரியா வெளியிட்டு அதெல்லாம் இன்னும் கூட 100 டிக்ஷனரி வரலாம். அது தற்காலத்து கிரியா டிக்ஷனரி, தற்கால தமிழ் அகராதி. அதே மாதிரி இப்போ தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அகர வரிசையில் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும், சயின்ஸுக்கு, இயற்பியலுக்கு, இல்லை வானசாஸ்திரத்துக்கு, இல்லை பண்பாட்டுக்கு தொகுதியாக வெளியிடுறாங்க. இருக்கட்டும், அது டெக்னிக்கல் டேர்ம்ஸ். கலைச்சொல் அகராதியோ இல்லை தற்கால தமிழ் அகராதியோ இல்லை வேறு ஏதாவது சொற்றொடர்களோ அதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் ஒரு மொழிக்கு, வளமான மொழிக்கு தொடர்ந்து தேவை. ஆனால் 10 வருஷத்துக்கு ஒரு முறையாவது, 5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு தமிழுக்கு, உலக புகழ்பெற்றதாக சொல்லுகிற தமிழுக்கு, செம்மையுடைய அந்தஸ்து பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்கிற தமிழுக்கு அகராதி, அதிகாரப்பூர்வமான அகராதி இல்லாதது வெட்கக்கேடு இல்லையா? அந்த வெட்கக்கேடான நிலைமை இருப்பதுனா இதே நான் சொல்கிறேன். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அரசாங்கம் ஒன்றும் செய்யலைங்க, இங்கிலீஷ் அரசாங்கம் செய்யலை. ஒரு நல்ல நிறுவனம் செய்யுது. இன்னொன்று ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரினா ஏதோ ஒன்று மட்டும் நினச்சிக்காதீங்க. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஒரு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு கூட ஹார்ட் காப்பியே வருது. அதோட முழு ஒரு டிக்ஷனரினா பெரும்பாலும் இந்த வெர்ஷன்ல 3-4 தொகுதி இருக்கும். நம்ம கையில் இருக்கிறதுலாம் அப்ரிஜிட் வெர்ஷன். சின்ன பாக்கெட் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி கூட இருக்குது. அதுக்கு மேலே டிக்ஷனரி இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. நூலகத்தில் மட்டும்தான் பெருசாக வச்சுருப்பாங்க. பெருசு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். லட்சக்கணக்கான சொற்கள் இருக்கும். தமிழ் ஆங்கிலத்துக்கு கொஞ்சமும் சளைக்காத மொழி தமிழ் மொழி. ஆங்கிலமாவது புதுசாக தான் சம்பாதிக்கணும். அவன் சொற்களை புதுசாக சம்பாதிக்கிறான், புதுசாக வரதான் சேர்த்துக்கான். நமக்கு ஏற்கனவே இருக்கு சரக்கு. அந்த சரக்கை பட்டியலிடத்துக்கு திறன் இல்லை, தெம்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழல் இருப்பதனால இப்படிப்பட்ட ஆங்காங்கு முயற்சிகளை நாம் வரவேற்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது இன்னொரு 2 கருத்துக்களை சொல்லியிருக்கேன். இந்த புதிய சொற்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புதிய சொற்கள் வந்துச்சு. இந்த புதிய சொற்களை யார் பயன்படுத்துறது? இப்போ ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி என்ன செய்யும் அப்படின்னா, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிக்கே சஜஷன் கொடுப்பாங்க. ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு ஒரு பத்திரிகை உங்களுக்கு பார்ப்பீங்க. ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல எவ்ரி மந்த், அதுக்கு மாதத்துக்கு ஒரு இதழ் வரும். ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு பக்கம் என்னென்னா புதிய ஆங்கில சொற்கள். ஒரு 50 சொல்லு இந்த மாதம் உருவான ஆங்கிலத்தில் இதுவரையும் இல்லாத சொல்ல போடுவோம். அப்படி பார்க்க போனால் ரீடர்ஸ் டைஜஸ்ட் மட்டுமே ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 சொற்களை பட்டியலிட்டு கொடுக்கும். அது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி உள்ள சேர்த்துக்கும். இது மாதிரி நம்ம இருக்கிற சொற்களை இழந்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய புதிய சொற்கள் உருவாவதையும் கண்டுகொள்வதில்லை. தமிழ் சூழல் மாதிரியான அலட்சியமிக்க பண்பாடும் ஆட்சியும் நான் பார்த்ததே இல்லை, என்னுடைய அனுபவத்திலே படித்தது இல்லை. அடுத்தது இன்னொன்று, நம்ம வட்டார வழக்கு சொல் அகராதியினுடைய சிறப்பு எப்போ தெரியும்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் தமிழ் டிக்ஷனரி இருந்தால் தானே தெரியும். அதாவது ஒரு அளந்து பார்த்தா தானே தெரியும். இப்போ ஒரு நகையை நீங்கள் பேங்க்குக்கு லோனுக்கு அடகு வைக்க கொண்டு போகிறீங்க அப்படின்னா அந்த நகைக்கான தன்மை என்னங்கிறத இழைச்சி பார்த்தா தானே தெரியும். அப்போது இதனுடைய சிறப்பை இழைச்சி பார்க்கறதுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரி குறைபாடாக இருக்கிறதுனால இதனுடைய சிறப்பு சரிவர தமிழ் ஆய்வுலகத்துக்கும் தெரிவதற்கு வாய்ப்பு குறைவாக இருப்பதாக இருக்கிறது. அடுத்தது இதில் அவருடைய முதல் நூல் ஜவாது மலை வாழ்க்கை நூலை பற்றி படித்தேன். இந்த நூலை படித்தேன்.
அது ஒரு இனவரவியல். இனவரவியலில் இருக்கிறத விட ஆழமான நுணுக்கமான தரவுகள்லாம் இதில் இருக்குங்க. அதாவது அப்படின்னா என்னன்னா, இதில் அணுகுமுறையில் ரெண்டு முகம் சொல்லுவாங்க. ஒன்று புறவய அணுகுமுறை, ஒன்று அகவய அணுகுமுறை. இவரே ஜெய்சங்கரே தன்னுடைய முதல் நூல், அதாவது ஜவாது மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதுனதில் அவர் ஒரு புறவயமாக நின்று ஒரு திருவண்ணாமலை ஜெய்சங்கர் எழுதுன மாதிரி ஒரு ஆந்திரபாலஜிஸ்ட், ஒரு ட்ரைன்ட் ஆந்திரபாலஜிஸ்ட் எழுதுன மாதிரி இந்த வட்டார வழக்கு சொல்லராதி இந்த மலைவாழ் மக்களே எழுதுன மாதிரி இருக்கு. அப்போ இதில் ஒரு அகவய அணுகுமுறை கிடைக்கிறது. அதில் அதாவது ஒரு இதில் வெறுமனே அகவரிசை மட்டும் இல்லை, அந்த பட்டியல் நூலை நீங்கள் பார்ப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் சொல்கிறேன். அதில் சொல்லுமா எதையாவது விடுபடுறது ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம பறவையாட்டம், ஊருக்கு ஊர், காலக்கணக்கு, நேரம், செயல், கருவிகள், தாவரங்கள், பிறகு என்ன சொன்ன மாதிரி மூங்கில் பற்றியது. இன்னொன்று அந்த பாடுகள் இடத்தை பற்றியது. இன்னொன்று இந்த சொற்கள் அவருடைய அந்த வெறும் அகராதி மட்டும் இல்லாமல் அந்த முதல் பகுதியில் அந்த அகராதி பற்றி ஆய்வு எழுதியிருக்கிறார். எப்படி சொற்கள் மாறுபாடு இருக்கும் அப்படிங்கிறது. அதுலேயும் அவர் அறியாமல் ஒரு தேதி பயன்படுத்துகிறாருங்க. அதாவது இப்போ ஜவாது மலை பகுதி இருக்குது அப்படின்னா அதனுடைய மைய பகுதி நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய சொற்கள் ஒரு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் மாதிரியும், பிறகு அதில் அகன்ற அந்த எல்லை பகுதியில் இருக்க சொல்ல மாறுபாடு இருக்கும். அந்த மாறுபாடு ஏன்னா அது வேற்று பண்பாட்டினுடைய தாக்கங்கள் இருக்குது. இதை என்னென்னா டிஃப்யூஷன் தியரின்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்குன்னா இதில் அவரை அறியாமலேயே ஏராளமான மொழியியல் கோட்பாடுகளை, பண்பாட்டு அணுகுமுறை கோட்பாடுகளை அவர் பயன்படுத்துகிறார். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த அகவய முறை அப்படிங்கிறது இப்போ சிலதுக்கெல்லாம் அளவுக்கு அவங்க சென்டிமீட்டரு மில்லிமீட்டர் சொல்கிறது இல்லை. அவரே சொல்கிறார். இப்போ குடியளவு, கவுரளவு, உணவுச்சி அளவு. இது நமக்கு சொல்லும்போது ரூரல்லேருந்து வந்தவங்களுக்கு நமக்கு புரியும். இது யாராவது நகர்ப்புறத்து பையன்கிட்ட போய் சொல்லுங்கள், சிட்டியில் படிக்கிற பையன்கிட்ட இது எந்த அளவுக்கு தின்னுன்னா கொடியளவு தின்னுப்பா அப்படின்னா தோராயம் தான். இருந்தாலும் அது ஒரு அளவு முறை இல்லையா? இது மாதிரி இந்த மக்கள், அதாவது நீரை அளக்கிறதுக்கு முறை இருக்குது, நிலத்தை அளக்கிறதுக்கு முறை இருக்குது, தாவரங்களை அளப்பதற்கு முறை, தனித்தனி முறைகளை வைத்திருக்கிறார்கள். அடுத்து இந்த திரும்ப நம்ம பிரமிச்சு அடைந்து இருக்கிறது ரெண்டாம் பகுதி தான், மொழிநூல். இப்போ என்ன பேச கூப்பிட்ட மாதிரி ஒரு லிங்குவிஸ்டை நீங்கள் கூப்பிட்டுருக்கணும். ரெண்டாம் பகுதியை வச்சு திறனாய்வு செய்வது. அடுத்தது நிறைய பேர் பார்க்குறோம். 12வது போல அதிகமாக ஓரளவுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். அதாவது ரொம்ப ஒரு பெரிய வேலையை செய்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தமிழ் மொழியிலுக்கும் மானிடவியலுக்கும் இலக்கியவியலுக்கும் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஒரு நூல் பங்களிப்பு என்பது மிக எளிய முறையில் இன்றைக்கு தமிழகத்துக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் போற்றி பாராட்டி பயன்படுத்தி கொண்டால் நமக்கு பெருமை இல்லை, தமிழ் வாழ்வதற்கு நம்முடைய சிறு பங்களிப்பாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி அமைக்கிறேன்.